ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, யோசனையில் மாற்றம் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். நம்ம நினைக்கிறது, நம்ம யோசிக்கிறது, நம்ம சிந்திக்கிறது எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்முடைய யோசனையில் மாற்றம் வரும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரும் என்று சொல்லிதான் கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டுமா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்க முடிகிறது. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீமையை யோசித்து தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியத்துல நம்ம சரியான பாதையில போக முடியல, நம்ம நினைச்ச காரியம் நடக்க முடியல. தீமையை யோசிக்கிறது நிமித்தம்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே தவறாகவே நடந்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு யோசனையில மாற்றம் வந்துருச்சுன்னா இந்த தவறாக எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் தோல்வியா நடக்குது, நீங்க செய்கிறதெல்லாம் தோல்வியா முடியுது. இதுக்கு காரணம் நம்ம யோசனையில நம்ம குறித்து யோசிக்கிறதுலையும் பிறரை குறித்து யோசிக்கிறதுலையும் தீமையானதை யோசிக்க கூடாதுன்னு ஆவியானவர் உங்களுக்குத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்ப தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுவார்கள் என்று சொல்லி அந்த வசனம் முடியாமல், நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, நன்மையை ஒரு மனுஷன் யோசித்தட்டாம்னாலே அவருடைய வாழ்க்கையில அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, திருச்சபையின் காரியமா இருந்தாலும் சரி, பிறருடைய காரியமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தரை குறித்து நம்ம என்ன செய்யணும்? பிறரை குறித்து எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் நன்மையானதை யோசிக்கணும். நன்மையானதை குறித்த யோசனை வந்துருச்சுனாலே கிருபை கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை என்பதற்கு என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சக்சஸா முடிக்கணும்னா கிருபை வேணுங்க. கிருபை இல்லாம நம்ம எதையுமே சக்சஸா முடிக்க முடியாது. கிருபை இல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம யோசித்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கிருபை இல்லாம எதையுமே செய்ய முடியாது. அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் அவனுடைய வாழ்க்கையில் அதிகமாய் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டவன். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் அருளின அந்த கிருபையே எல்லாவற்றையும் செய்தது என்று சொல்லியிருக்கிறான். அப்படி என்றால் ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறதற்கு, நல்ல நீங்க வேலை இடத்துல வேலையில பிரயாசப்படுவதற்கு, உங்கள் பிரயாசத்திற்கு பலன் தருவதற்கு, அது மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு எல்லாம் தேவை கிருபை. அப்படி என்றால் அந்த கிருபை வேணும்னா நீங்க நன்மையை யோசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். அப்ப நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் உண்டு, சத்தியமும் உண்டு. சத்தியம் என்பது என்ன? இந்த வேத வார்த்தை, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தம் நிறைவேறாதபடி இருக்கிறது. வார்த்தையை சொல்லிட்டாரு, ஆனா நாட்கள் ஆகிறது, மாதங்கள் ஆகிறது, வருஷங்கள் ஆகிறது. சொல்லப்பட்டதாகவே இருக்கிறது. அதுக்கு என்ன ரகசியம் தெரியுமா? உங்க யோசனையில தீமையே யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்க, பிறருக்கு விரோதமாய் தீமையை யோசிக்கிறீங்க. உங்களுக்குள்ள தீமையை யோசிக்கிறதுனாலதான் உங்க வாழ்க்கையில தவறுதலாகவே எல்லாமே நடக்குது. நன்மையை மாத்திரம் யோசித்து பாருங்க. கிருபையும் உண்டு, கர்த்தருடைய சத்தியம், அவருடைய வார்த்தையும் உண்டு, வாக்கு தத்தமும் உண்டு. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்படின்னா யோசனையில ஒரு மாற்றத்திற்கு இப்பொழுதே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீதிமொழிகள் 14:22வது வசனத்தின் படியே உடைய பிள்ளைகள் ஆண்டவரை, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியே யோசனையில் ஒரு மாற்றத்தை தந்து கிருபையையும் சத்தியத்தையும் தந்து உடைய பிள்ளைகளை நிறைவா நடத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.